ஸ்ரீ குருப்யோ நமக. இன்னைக்கு மகா சிவராத்திரி, ரொம்பவும் ஒரு சிறப்பான நாள். இந்த சிரவணபுரீஸ்வரர் இந்த திருக்கோவிலில், சிரவணமாபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. பக்தர் கோடிகள் எல்லாம் இங்கே குழுமியிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சங்கீத பிரியா பஜனை குழுவினருக்காக வாய்ப்பளித்தமைக்கு இந்த ஆலய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இப்பொழுது உங்கள் முன்னே பக்தி பாடல்களையும் அந்த பாடல்களையும் விளக்கங்களையும் கூற கேட்பீர்கள். இங்கே பாட வந்திருக்கும் குழந்தைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். செல்வி சூர்யா வணக்கம். செல்வி ஸ்னேகா வணக்கம். செல்வி கிருபாஷினி வணக்கம். சம்ருதா, சாய் சௌந்தர்யா, ஸ்ருதிகா, சேத்னா. இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சிரத்தையோட இந்த பாடல்கள் பாடுவாங்க. உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள்லாம் அதை ரசிப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். இங்கே இதை நீங்கள் ரசிக்கும்போது வெறுமனை தலையாட்டி ரசித்தா போகாது, கைதட்டி ரசிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கைதட்டுறதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்காது இல்லையா? கைதட்டுறது உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி மேடையில் இறங்கி மேடையில் ஏறி இந்த பகவானோட சந்நிதியில் ஈஸ்வரனுக்காக பாட இருக்கிறது மகா புண்ணியம். இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த குழந்தைகளை அந்த அளவுக்கு அவங்க ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு பலத்த கரகோஷம் நீங்கள் கொடுக்கணும். நம்ம சிவராத்திரி அப்படிங்கிறது கொண்டாடுறோம், எல்லாருக்குமே தெரியும். அது சிவனுக்கு உகந்த நாள், பூஜை இருக்கும், நம்ம கண்முழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு. இந்த சிவராத்திரிக்கு சிறப்பு பல வகையாக புராணங்களில் சொல்லப்படுறது. அப்போ நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சிவராத்திரினா என்ன, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யும் போது அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் பக்தி கூடும். அந்த மாதிரி ஒரு பிரளய காலம், ஒரு பிரளயம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிரம்மன் படைச்ச ஜீவராசிகள் எல்லாமே அழிஞ்சு போயின்னு இருக்கு. பிரம்மனுடைய படைப்புகளில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே அழிந்து போயிருக்கு. அப்போ உலகமே அழியிற ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸ்வரனை, சிவனை தேவி பார்த்து கேட்குறா, என்ன இவ்வளவு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னுட்டு இந்த தேவி என்ன செய்யறா அப்படின்னாக்கா, பார்வதி தேவியாகப்பட்டவள் 4 கால பூஜையும் சிரத்தையோட சிவனை வணங்கி அந்த 4 கால பூஜையை செய்கிறாள். அந்த மாதிரி அந்த இரவு முழுவதும் கண் விழித்து அந்த பூஜையை செஞ்சு பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். பகவான் அதே மாதிரி அருள் புரிகிறார். இந்த இரவு யாரெல்லாம் சிவனை வழிபடுகிறார்களோ, 4 கால பூஜையும் செய்கிறார்களோ, யாரெல்லாம் சிரத்தையோட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். இந்த வரத்தை, இந்த வேண்டுதலை தேவி அங்கே கொடுக்குறா. அதனால இந்த சிவராத்திரிக்கு நம்ம கண்முழிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூஜையில் பங்கெடுத்து அந்த சிரத்தையோடு பண்ணும்போது இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வரப்பிரசாதம். எப்பவுமே ஈஸ்வரன் அவரை ரொம்பவும் வணங்கி எது கேட்டாலும் கொடுப்பார். அவருக்கு என்ன கேட்குறாலும் எல்லாருமே ஈஸ்வரனை வழிபட்டால் ஒரு வரம் கேட்பாங்க. அதனால ஈஸ்வரன் வரம் கொடுக்கறதுல ரொம்ப 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 தாராள குணம் படைத்தவர். இப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முதல்ல என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தில் இருக்கிற ரா, நமசிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் இருக்கும் மா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராம நாமம். அப்படின்னும் போது சிவன் வேறு விஷ்ணு வேறு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ராம நாமத்தை தொடங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம்.
குரு அருள் இல்லாமல் திரு அருள் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து குருவுடைய அருள் கண்டிப்பாக வேணும். எல்லாருக்கும் குருங்கிறவர் அவசியம். குருவோட முக்கியத்துவத்தை பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து மதத்தில் ஆதிசங்கரர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய தந்தையார் பெயர் சிவகுரு, தாயார் ஆரியாம்பாள். குழந்தை வரம் வேட்டி கேரள மாநிலத்தில் திரிச்சூரில் வடக்கநாதன் கோவில், அது ஒரு சிவன் கோவில், அந்த கோவிலில் தான் அவங்க வந்து விரதம் இருந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அவங்களுக்கு. ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பது எப்படி அப்படின்னாக்கா ஆயுள் குறைந்த ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கும். ஆனாலும் ஆதிசங்கரர் தனது வாழ்நாளில் சனாதன தர்மத்தை, நம்ம இந்து மதத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தர்மம்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. எதை செஞ்சாலும் இதுதான் தர்மம் அதுதான் தர்மம்னு அவரவர் விருப்பப்படி செஞ்சுட்டு இருந்த போது அதை ஒரு வழிமுறையாக கொண்டு வந்து சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தியவர் அந்த ஆதிசங்கரர். அவருடைய அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய குருகள். குரு அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருப்பார்னா ஞானம் பெற்றவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கே தெரியும். அதுதான் குரு. நம்ம நான் தான் குருன்னு இப்போ சமீப கலிகாலத்தில் நிறைய பேர் நான் தான் குரு அப்படிங்கிறதெல்லாம் குருவாகாது. குரு எப்பவுமே நான் தான் குருன்னு சொல்லிகிட்டே நடக்க மாட்டார்.
ஆனால் குருவாகப்பட்டவர் நமக்கு என்ன தேவையோ எந்த நேரத்தில் எது வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறவர் தான் குரு. அதனால் வந்து நம்ம இறைவனை அடைய ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல பாதையை அமைத்து கொடுப்பவர் தான் குரு. அதனால் இப்போ குருவை பற்றிய ஒரு பாடல் நீங்கள் கேட்க இருக்கீங்க. सद्गुरु चरणारविंद की जय। गुरु ध्याई गुरु ध्याई गुरु ध्याई